من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم ألا أستحيي من رجل تستحيي منه الملائكة أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் குறிப்பாக இருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களின் இறுதி மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம், இந்த மாதம் இஸ்லாமிய பல வரலாற்று நிகழ்வுகளை பொதிந்திருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அந்த இஸ்லாமிய வரலாறுகளிலே ஒரு நிகழ்வுதான் மூன்றாவது கலீஃபாவான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதம் இந்த மாதம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது 82வது வயதில் துல்ஹஜ் பிறை 18 இந்த உலகை விட்டு ஷஹீதானார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இந்த மாதத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நினைவு கூறுவது நமக்கு பொறுப்பான ஒன்றாக இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல தடவை புகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நாம் சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் பல மணி நேரங்கள் நடக்கும் அவர்களினுடைய சிறப்புகள். அந்த அளவிற்கு பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சிறப்புகளில் சில சிறப்புகள். அதிலே ஒன்று, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வின் நூரைன் என்பதாக ஒரு பட்ட பெயர் இருக்குது. வின் நூரைன் என்று சொன்னால் 2 ஒளிகள் உடையவர் என்பதாக அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு மகளார் 2 பெண்களை, 2 மகள்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனம் முடித்திருந்தார்கள். ஆரம்பமாக ருகையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். சிறிது காலங்கள் ஆகின்றன. ஹிஜ்ரத்துக்கு போய் மதீனாவிலே 2 வருடம் கழித்து அந்த ருகையா அவர்கள் மரணம் அடைகிறார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளான உம்மு குல்சும் அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் 2 மகள்களை திருமணம் முடித்த மிகப்பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மற்றொரு பட்டப்பெயர் இருக்கிறது, ஜாமிஉல் குர்ஆன். தராவீஹில கூட ஓதுவோம், ஜாமிஉல் குர்ஆன் வ காமிலுல் ஹயா வல் ஈமான் உஸ்மான் அப்படின்னு சொல்லி ஓதுவோம். அந்த ஜாமிஉல் குர்ஆன் என்று சொன்னால் குர்ஆனை ஒன்று தொகுத்தவர்கள் என்பதாக பெயர். அந்த பட்டப்பெயருக்கு சொந்தக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்பமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
குர்ஆனை ஒன்று திரட்டி வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வருது, இஸ்லாம் பல நாடுகளுக்கு பரவி இருந்தது. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் இந்த இஸ்லாம் என்பது மிகவும் பரவலாக ஆனது. அப்பொழுது ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, சாஹிபே சிர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ரகசியங்களை அந்த சஹாபிக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த ஹுதைஃபத்துல் யமான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி பல நாடுகளுக்கு போயிட்டு வந்தான். இஸ்லாம் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு போயிட்டு வந்து கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, உஸ்மானே, இந்த குர்ஆனை இந்த உம்மத்துக்கு நீங்கள் தான் பாதுகாத்து தரணும். பல நாடுகளுக்கு போனேன், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி குர்ஆனை ஓதுறாங்க. உச்சரிப்புகள் வேற மாதிரி இருக்கு, வார்த்தைகள் வேற மாதிரி இருக்குது. எனவே நீங்கள் தான் இந்த உம்மத்துக்கு குர்ஆனை சரியான முறையில் தொகுத்து தர வேண்டும் என்பதாக இவங்க சொல்றாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன செய்யலாம்? கடைசியாக முடிவுக்கு வராங்க, மீண்டும் ஒரு குர்ஆனை நாம் தொகுப்போம், அது 7 பிரதிகளாக எடுத்து அந்தந்த நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி வைப்போம் என்பதாக முடிவு செய்யப்பட்டு அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார், அவங்கள்ட்ட குர்ஆனுடைய ஒரு பிரதி இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொகுத்த அந்த பிரதி, அதை வாங்கி அதன் மூலமாக 7 பிரதியை எடுத்து அந்த 7 பிரதியை இஸ்லாமிய நாடுகளான மிக முக்கியமான 7 நாடுகளுக்கு அனுப்பி வச்சாங்க. மக்கா, மதீனா, சிரியா, பசரா, கூஃபா, யமன், பஹ்ரைன் என்பதாக 7 நாடுகளுக்கு அனுப்பி வைத்து அங்கே எந்தெந்த பிரதிகள் எல்லாம் வேற பிரதிகள் இருக்குதோ எல்லா பிரதிகளையும் கொண்டு வர சொல்லி அதை இல்லாமல் ஆக்கினாங்க. இப்போ நாம் ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்குது, இது முஸ்ஹஃபே உஸ்மானி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே மாதிரியாக வடிவமைத்து ஒரே மாதிரியாக மக்கள் எல்லாம் ஓத வேண்டும் என்பதற்காக அவர்களால் ஒன்று திரட்டப்பட்ட அந்த குர்ஆன் தான் இப்போ வரை நாம் ஓதிக்கிட்டு இருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சிறப்பிற்கு சொந்தக்காரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு ஹதீஸில் வரும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து 10 சஹாபாக்கள் பேரை சொல்லி இவங்க எல்லாம் சொர்க்கவாதி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அஷரத்துன் ஃபில் ஜன்னா, 10 நபர்கள் சொர்க்கவாதிகள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதி. உமர் ஃபில் ஜன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதி. உஸ்மான் ஃபில் ஜன்னா என்பதாக 10 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்படியாக கூறுவார்கள். இந்த 10 பேருக்கும் அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் என்பதாக பெயர் சொல்லப்படும். அவர்களில் ஒருவராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த சிறப்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் வாழும் காலத்திலேயே கிடைத்து விட்டது. அதே போல ஷஹீத் என்ற பட்டமும் அவர்களுக்கு வாழும் காலத்திலேயே சொல்லப்பட்டது. நீங்கள் ஷஹீதாக ஆவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுப செய்தியை சொன்னார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இவங்க 4 பேரும் உஹது மலை மேலே ஏறுறாங்க. உஹது மலை மேலே ஏறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம மேலே ஏறுறாங்களே என்பதாக சந்தோஷப்பட்டு அந்த உஹது மலை கொஞ்சம் நடுங்குனுச்சு. இதை பார்த்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உஸ்குன் உஹத், உஹதே கொஞ்சம் அமைதியாயிரு. ஃபலைஸ அலைக அஹதுன் இல்லா நபியுன் வ சித்தீகுன் வ ஷஹீதானி. உன் மேலே யாரோ ஒருத்தவங்கலாம் இல்லை, உன் மேலே நிற்கிறது ஒரு நபி,
ஒரு சித்திக், 2 உயிர் தியாகிகள், 2 ஷஹீதுகள் நிற்கிறாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதுடைய அந்த அந்தஸ்து பெறுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னாங்க. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிளர்ச்சியாளர்களின் மூலமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மௌத்தை பற்றி சொல்லும் பொழுது, உஸ்மானே, நீங்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில், நீங்கள் ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களை கொல்றதுக்காக வேண்டி வாள் வீசப்படும். உங்களுடைய இரத்தம் இருக்குது, இது குர்ஆனில் ஒரு பகுதியில் தெரிக்கும், ஒரு ஆயத்தில் தெரிக்கும். அந்த ஆயத் என்பது ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம். இந்த ஆயத்தின் மீது உங்கள் ரத்தம் தெரிக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனை எடுத்து ஓதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஆள் உள்ளாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டுகிறார்கள். வெட்டக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய ரத்தம் தெரிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆயத்தை சுட்டி காட்டினாங்களோ அந்த ஆயத்தில் சரியாக அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரத்தம் தெரிக்கிறது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், உங்களுக்கு இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா பழி வாங்குவான், உங்களுக்கு பகரமாக இவர்களை அல்லாஹ் பழி வாங்குவான் என்ற ஆயத்தின் மீது அவர்களுடைய இரத்தம் தெரித்தது என்பதாக வரலாறுகளில் பார்க்கிறோம். எனவே சொர்க்கத்தை கொண்டும் ஷஹீத் என்ற அந்த அந்தஸ்தை கொண்டும் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது போன்ற பல சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். மேலும் பல நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாகவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர் காமிலுல் ஹயா என்பதாக சொல்லுவாங்க. அதாவது வெட்கத்தின் பரிபூர்ணத்துவத்தை அடைந்தவர், உயர்ந்த வெட்கமுடையவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் படுத்திருப்பாங்க. அவங்களுடைய கைலி கொஞ்சம் மேலே ஏறி இருக்கும், முட்டிக்கு கீழே கெண்டைக்கால் தெரியும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்திருப்பாங்க. இப்போ வெளியிருந்து ஒரு சஹாபி அனுமதி கேட்பாங்க, அனுமதி கொடுக்கப்படும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மாற்றமும் செய்யலை, அதே போல படுத்திருந்தாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுமதி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளாக்க வாங்கன்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே படுத்திருக்காங்க. மூன்றாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுமதி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படுது உஸ்மான் வந்திருக்காங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து தன்னுடைய ஆடையை சரி செஞ்சு கரண்டை கால் வரை அந்த ஆடையை இழுத்து விட்டுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க, பேசிட்டு போனாங்க. போய் முடிச்சோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க, எதுவுமே நீங்கள் செய்யலை, எதுவுமே பொருட்படுத்தலை. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க, எதுவுமே பொருட்படுத்தலை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தப்போ மட்டும் உங்களுடைய ஆடைகளை சரி செஞ்சீங்களே, காரணம் என்ன என்பதாக கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. ஒரு மனிதரை பார்த்து மலக்குமார்களே வெட்கம் அடைகிறாங்க அப்படின்னா நான் அவரை பார்த்து வெட்கம் அடையக்கூடாதா? உஸ்மானை பார்த்து மலக்குமார்கள் கூட வெட்கப்படுகிறாங்க. அந்த அளவிற்கு வெட்கத்திற்கு சொந்தக்காரர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. எனவே அவர்களுக்கு முன்னால் நானும் வெட்கமாக இருந்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வெட்கத்தின் பரிபூர்ணத்துவத்தை எடுத்துரைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வெட்கத்தின் பரிபூர்ணத்துவம் என்ற அந்த தனி சிறப்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்தது. அதே போல உஸ்மானே கனி என்பார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள்.
அதோடு மட்டுமல்லாமல் கொடைத்தன்மை அதிகம் உடையவர்களாக இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பயாச்சும் நீங்க இதுக்கு செலவு செய்யுங்க, உங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா, முதல் முறையாக நான் செலவு செய்கிறேன், நான் அந்த விஷயத்தை முடித்து வைக்கிறேன் வர்றவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா இருப்பாங்க. ஒரு தடவை தபூக் போர், மிகப்பெரிய ஒரு கடுமையான போர், கடுமையான சூழல்ல நிகழுது. இப்ப அந்த அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்காக வேண்டி, அந்த தபூக் போருக்கு போறதுக்காக வேண்டி அதிகமான பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்ல சொல்றாங்க, யாரு செலவு பண்றீங்களோ நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் என்பதாக. இப்ப எல்லா சஹாபாக்களுமே அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு தபூக் போருக்காக வேண்டி தன்னுடைய செல்வங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அந்த தபூக் போருக்காக வேண்டி கொடுத்த செல்வம் என்பது 900 ஒட்டகம். 900 ஒட்டகத்தையும் 100 குதிரைகளையும் 10,000 பொற்காசுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில வந்து அந்த பொற்காசுகள் எல்லாத்தையும் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வச்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பொற்காசுகளுக்குள்ள கையை விட்டு அதை கீழே போட்டுக்கிட்டே சொன்னாங்க, மா வர்ர இப்னு அஃபான் மா அமில பஅதல் யௌம். இதுக்கு பிறகு உஸ்மான் எது செஞ்சாலுமே அவருக்கு அது கெட்டதா அமையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு சஹாபி சொல்றாங்க, அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷால இருந்து துஆ செய்ய ஆரம்பிச்சாங்க, அல்லாஹும்ம உஸ்மான் ரலிது அன்ஹு ஃபஅர்ல அன்ஹு. யா அல்லாஹ், உஸ்மானை நான் பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக் கொள்வாயாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு கையை தூக்கி துஆ கேட்க ஆரம்பிச்சாங்க. ஃபஜ்ர் வரை டைம் ஆயிடுச்சு, அதுவரையும் துஆ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்பதாக வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தீனுக்கு ஏதாவது ஒரு தேவை என்று சொன்னால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கணிசமான பொருட்களை வந்து தீனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளலாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மதீனாவில் எல்லா கிணத்தோட தண்ணியுமே கொஞ்சம் உப்பு கலந்ததாக சரியா குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. ஒரே ஒரு கிணத்துல உள்ள தண்ணி மட்டும் கொஞ்சம் மதுரமாக இருந்துச்சு, குடிக்கிறதுக்கு உகந்ததாக இருந்துச்சு. அந்த கிணத்துக்கு பேரு பித்ரே ரூமா, ரூமா கிணறு என்பதாக சொல்லுவார்கள். அது ஒரு யூதனுடைய கையில இருந்துச்சு, அவனுடைய பராமரிப்புல இருந்துச்சு. இப்ப அந்த யூதனிடத்துல யாரெல்லாம் வந்து தண்ணி வேணும்னு கேட்குறாங்களோ எல்லாத்துக்குமே காசு கேட்பான். ஒரு வாளி அள்ளினாலும் அதுக்கும் காசு கொடுத்துட்டு தான் அள்ளணும் என்பதாக அவன் காசு பார்க்கக்கூடியவனா இருந்தான். இப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு, யா ரசூலல்லாஹ், இந்த தண்ணீர் மட்டும்தான் குடிக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு வழிவகை செய்யுங்க என்பதாக கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இந்த கிணத்தை வாங்கி அந்த யூதன்கிட்ட இருந்து வாங்கி இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி அதை அர்ப்பணம் செய்கிறார்களோ அவருடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் போய் அந்த கிணத்தை வாங்கி தரேன் என்பதாக சொல்றாங்க. நேராக அந்த யூதன்கிட்ட போனாங்க, விலை பேச ஆரம்பிச்சாங்க. எவ்வளோக்கு தருவேன் என்பதா? அவன் மிகப்பெரிய ஒரு விலையை சொன்னால் இவ்வளோக்கு தான் நான் தருவேன், அதிகமான விலையை சொல்லி இந்த ரூபாய்க்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் நான் தருவேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதுலேயும் பாதி கிணத்தை தான் உனக்கு தருவேன். அது என்ன பாதி கிணறுன்னு கேட்டால், ஒரு நாள் நான் அதுக்கு முதலாளியாக இருப்பேன், ஒரு நாள் நீ முதலாளியா இருக்கணும், இப்படிதான் ஒரு நாள் பொறுப்பாக மாத்திக்கணும், முழுசா ஒரு இடத்துல ஒப்படைக்க மாட்டேன், ஆனா இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் என்பதாக உயர்ந்த விலையை சொன்னான். அதுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒத்துக்கொண்டு அந்த கிணத்தை வாங்குறாங்க. கிணத்தை வாங்கிட்டு அவங்களுடைய பொறுப்புகள் வரக்கூடிய நேரத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பொறுப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
அடுத்த நாள் இந்த ஈதனுடைய பொறுப்பு வருது. அந்த நேரத்தில் எந்த மக்களுமே வந்து இவனுடைய கிணத்துல காசு கொடுத்து எடுக்கலை. பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறமேட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டான், இதை உஸ்மான்கிட்டே வித்துடலாம் என்பதாக முழுமையாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்டே விற்றான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை வாங்கி மக்களுக்காக வேண்டி அதை அர்ப்பணம் செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏதாவது ஒரு தேவை என்று சொன்னால் முன்னால் வந்து நிற்கக்கூடியவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அந்த அளவிற்கு இஸ்லாமிய சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் கொடைத்தன்மை உடையவர்களாகவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய குணங்களிலேயே மிகவும் முக்கியமான குணம், மிகவும் பணிவுடையவர்களாக இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பணிவுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகுறாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வராங்க. இப்போ அவங்க வந்து ஜும்மால குத்துபா கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது படியில் உட்கார்ந்துருந்தாங்கிறதுனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி உட்கார்ந்த அந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது என்பதாக 2வது படியில் உட்கார்ந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது படியில் உட்கார்ந்தாங்க. அந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது. அதே போல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்னை விட மிகவும் சிறந்த சஹாபி, அந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது என்பதாக கடைசி படியில் உட்கார்ந்தாங்க. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி பொறுப்பேற்கிறாங்க. இப்போ எல்லா சஹாபாக்களும் பார்க்குறாங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்க என்பதாக. நேராக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்களோ அந்த 3வது படியில் போய் உட்கார்ந்தாங்க. அப்போ விளக்கம் சொன்னாங்க, நான் முதல் படியில் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னையும் உமரையும் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. நானும் உமரும் சமம் என்பதாக கூறுவீங்க. நானும் உமரும் சமம் இல்லை, அவர் என்னை விட உயர்ந்தவர். அதே போல 2வது படியில் நான் உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னையும் அபூபக்கரையும் சமமாக கருதுவீர்கள். நானும் அபூபக்கரும் சமம் அல்ல, அவர் என்னை விட உயர்ந்தவர். ஆனால் 3வது படியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட படியில் நான் போய் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னையும் நபியையும் யாரும் ஒன்றாக கருத மாட்டீங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எந்த நபியையுமே நீங்கள் சமமாக பார்க்க மாட்டீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்னை எப்படி நீங்கள் சமமாக பார்ப்பீங்க? அதனால தான் நான் இப்படி உட்கார்ந்தேன் என்பதாக தன்னுடைய தவாதுவை, என்னை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேன்மை மிக்கவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேன்மை மிக்கவர்கள் என்பதாக அந்த இடத்துல வெளிப்படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு அவர்கள் தவாதுவின் உச்சகட்டமாக இருந்தார்கள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் அச்சம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்போ கபரஸ்தானுக்கு போனாலுமே தாடி நனைகிற அளவுக்கு அழுகக்கூடியவர்களாக இருந்தாங்க. தாடி ரொம்ப நனைஞ்சிரும், அந்த அளவுக்கு அழுகுவாங்க. அப்போ சஹாபாக்கள் ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உஸ்மான் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் இருக்கிறீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அப்போல்லாம் வராத அழுகை இந்த கபிரஸ்தானுக்கு போகும் பொழுது மட்டும், கபிருக்கு அருகில் போகக்கூடிய நேரத்தில் மட்டும் இந்த அளவுக்கு பயப்படுறீங்களே, இந்த அளவுக்கு அழுகிறீங்களே, காரணம் என்ன என்பதாக கேட்டாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இன்னல் கபர அவ்வளு மனாசிலில் ஆஹிரா. கபர் இருக்குது ஆகிரத்தினுடைய முதல் படித்தரம், முதல் வீடாக இருக்குது. ஆகிரத்தினுடைய முதல் வீடு என்பது இந்த கபராக இருக்கு. அதுக்கு பிறகு மஹ்ஷர், அதுக்கு பிறகு சொர்க்கம் நரகம். எனவே முதலாவதாக இந்த கபரு தான். ஒரு மனிதன் மௌத்தாயிட்டான் அப்படின்னு சொன்னா கபருல தான் முதலாவதாக போகக்கூடியவனா இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைன் நஜா மின்ஹு ஃபமா பஅதஹு ஐஸர மின்ஹு.
ஒரு மனிதன் இந்த கபூர்ல மட்டும் வெற்றி பெற்று விட்டான் என்று சொன்னான், அதுல போய் ஒரு சுகமான வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு எல்லாத்திலையுமே சுகமான வாழ்க்கை தான் அவனுக்கு கிடைக்கும். வைல்லம் யுஞ்ச மின்ஹு வமா பாதஹு அஷத்து மின்ஹு. அதுல மட்டும் ஒரு மனிதன் தோல்வியுற்று விட்டான் என்று சொன்னால், ஒரு மனிதன் கபூர்ல வைக்கப்பட்ட உடனேயே அவனுக்கு அதாபு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, கபூரிலேயே அவனுக்கு அதாபு கொடுக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு சொன்னா அதுக்கு பிறகு எல்லாமே அதை விட கடினமாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா ரஐது மந்தரன் கத்து இல்லா வல் கபரி அஃலா மின்ஹு. கபூர்ல நடக்கக்கூடிய காட்சியை விட ஒரு மோசமான காட்சியை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போனாங்க. அங்க அல்லாஹ் தஆலா நரகத்துல என்னென்ன அதாபெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் காண்பிச்சான். என்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வார்த்தை, கபூரை விட ஒரு மோசமான ஒரு அதாபு செய்யக்கூடிய இடத்தை நான் பார்த்ததே இல்லை என்பதாக நபி சொல்லியிருக்காங்க. எனவே இந்த இடத்துக்கெல்லாம் வரும் பொழுது எனக்கு அழுக வந்துருது என்பதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு பயபக்தியுடன் வாழக்கூடியவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதே போல மனிதநேயம் மிக்கவர்களாகவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வருது. அப்ப பல ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து போகுது. சஹாபாக்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமாக இருக்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி மிகப்பெரிய ஒரு பஞ்சமா இருக்குது, வானத்துல மழை பொழிய மாட்டேங்குது, எனவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஒரு வழி வகை செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வழியை திறந்து விடுவான் என்பதாக சொன்னாங்க. இப்ப சிரியாவில இருந்து 100 ஒட்டகம் முழுவதும் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு ஒரு குழு வருது, அந்த வியாபார குழு வருது. 100 ஒட்டகம் முழுவதுமே உணவுப் பொருட்களாக இருக்குது, மதீனாவை வந்து அடைகிறது. இப்ப இது யாருக்கு சொந்தம் என்பதாக விசாரிச்சு பார்க்கறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொந்தமானது என்பதாக தெரியுது. நேரா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும், மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் அவங்களிடத்துல பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி 100 ஒட்டகம் உங்களோடது என்பதாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இது பஞ்சமான காலமா இருக்குது, எனவே எங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க மக்களுக்கு வித்துருவோம் என்பதாக வியாபாரிகள் எல்லாம் பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, என்ன லாபத்துக்கு தருவீங்க? இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க என்ன லாபத்துக்கு தருவீங்க? ஒரு சில மக்கள் சொன்னாங்க, 1% லாபத்துக்கு தரேன், 1 மடங்கு லாபம் தரேன். இன்னும் சில பேர் 2 மடங்கு லாபம் தரேன், இன்னும் சில பேர் 3, 4 என்பதாக 5ஓட நின்றுச்சு. அதுக்கு மேல யாருமே சொல்லல. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, இதுக்கு மேல யாராச்சும் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. அப்ப யாருமே சொல்லல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இதை விட மிகப்பெரிய ஒரு வியாபாரிகிட்ட மிகப்பெரிய லாபத்துக்கு என்னுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மக்கள் கேட்டாங்க, மதீனால இருக்கக்கூடிய வியாபாரிகளே இவ்வளவுதான், நாங்க எல்லாமே இங்க வந்துட்டோம், இதை விட பெரிய வியாபாரி யாரு, பெரிய லாபம் என்ன என்பதாக கேட்டப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, மிகப்பெரிய வியாபாரியான அல்லாஹ்விடத்துல நான் இதை வித்துட்டேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நல்ல காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு 10 மடங்காக கூலி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எனவே இந்த 100 ஒட்டகத்துல எவ்வளோ தானியங்கள் எல்லாம் வந்திருக்கோ, எவ்வளோ உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்திருக்கோ, எல்லாத்தையும் ஏழை மக்களுக்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஏழை மக்களின் பசியை போக்குவதற்காக வேண்டி நான் கொடுக்கிறேன் என்பதாக நியத்து வச்சுட்டேன், அல்லாஹ்விடத்துல வியாபாரம் செஞ்சுட்டேன் என்பதாக சொல்லி ஏழை மக்களுக்கு அவர்களுடைய பசியை போக்கக்கூடியவர்களாக
அந்த நேரத்தில் இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு பல வகையான நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த மாதம் துல்ஹஜ் மாதம் பிறை 18 உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அந்த சீமானுக்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை தருவானாக. அவர்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அது போன்ற வாழ்க்கை நம்மிடத்திலும் அவர்களிடத்தில் இருந்த அந்த நறுகுணங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.